லைட்டுக்கு டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி 12th வந்து இந்த டாபிக் வந்து மோர் எலாபரேட்டடா புக்ஸ்ல வந்து இருக்கும் 12th பிசிக்ஸ்ல. ஸோ ஆனா முன்னாடியே நம்ம ஓரளவு படிச்சிருக்கோம். லைட்டுக்கு வந்து பார்ட்டிகல், வேவ் அப்படிங்கிற ரெண்டு நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, லைட்டுக்கு மட்டும் டியூவல் நேச்சர் கேட்டேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களுக்குமே டியூவல் நேச்சர் இருக்கு. ஸோ அதை பத்தி நீ பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நீட் ஸ்டூடெண்ட்ஸோ 12th போர்டு எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க. டியூவல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிற டாபிக் நீங்க பார்க்க மாட்டீங்க. டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற டாபிக் தான் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம படிக்க போகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லைட்டுக்கு தான் டியூவல் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்போம். பட் இன்ஃபேக்ட் அது எங்க கொண்டு போய் நிற்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே டியூவல் நேச்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்ல கொண்டு போய் நிற்கும். ஸோ ஒட்டுமொத்த 12th பிசிக்ஸுமே இந்த ஒரு சென்டென்ஸ் நோக்கி தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளும் பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர் ரெண்டு இருக்குன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே, இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே சேம். ஸோ அதான் மொத்த 12th பிசிக்ஸோட கன்க்ளூஷனே. சி எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல் இல்லைன்னா வேவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தட்ஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ, பட் இந்த கேஸ்க்கு வந்து நம்ம அதை அப்படி எடுத்துப்போம். இந்த எல்லாமே வந்து பார்ட்டிகலா இருக்கும் இல்லைன்னா வேவா இருக்கும்னு எடுத்துப்போம். லைட்டை வந்து ஃபர்ஸ்ட் வேவ் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ். அப்புறம் அது பார்ட்டிகலாவும் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒரு வேவ் ஒரு பார்ட்டிகலா பிஹேவ் பண்ணும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டியூவல் நேச்சர்னு. ஏன் பார்ட்டிகல் வேவா பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து யாருன்னா டி பிராக்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு, எலக்ட்ரான் இஸ் பார்ட்டிகல் தட் இஸ் மாஸ், அதுக்கு வந்து ஒரு வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறார். எலக்ட்ரானுங்கிற பார்ட்டிகலுக்கு ஒரு வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறாரு, which means எலக்ட்ரான் could behave as a wave. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆல் மாஸ், ஆல் பார்ட்டிகல்ஸ் கேன் பிஹேவ் as a wave. அதே மாதிரியே எல்லா வேவ்ஸையும் நம்ம பார்ட்டிகல் சொல்லலாம். இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். இது சிம்பிளா ஒரு வீல்ல முடிச்சுட்டு போற டாபிக் கிடையாது. இருந்தாலும் நீ டியூவல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னே படிக்காத, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ரேடியேஷனும் மேட்டரா பிஹேவ் பண்ணும், மேட்டர்ஸும் ரேடியேஷனா பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோ. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டடி வெல். பெஸ்ட்.